வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகாரங்களை மேம்படுத்த 2 உபக்குழுக்கள் நியமனம். தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் போன்று செயற்படக்கூடாது என வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தல். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை, மீனவர்கள் அவதானம். பிரதீபராஜா எச்சரிக்கை. உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க விசேட பிரதிநிதி இணைந்து நடத்தவிருந்த செய்தியாளர் மாநாடு இறுதி நிமிடத்தில் ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகாரங்களை மேம்படுத்துவதற்கு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவினால் 2 உப குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அதற்கமைய விளையாட்டுத்துறை பற்றிய உபகுழுவுக்கு ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களான சட்டத்தரணி நிலந்தி கெட்டகராட்சி, ருவன் மபலகம, மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சட்டத்தரணி கிருணி விஜயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இளைஞர் விவகாரங்கள் பற்றிய உபகுழுவுக்கு ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களான லசிஸ் பாசன, கமகே தினிந்து சமன் மற்றும் கோசல நுவன் ஜேவீரி ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். ஏனைய உறுப்பினர்களுக்கும் தன்னார்வ அடிப்படையில் இந்த உபகுழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் அதன் தலைவர் அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையில் கடந்த 19ஆம் திகதி பாராளுமன்றத்தில் முதன்முறையாக கூடிய போதே இந்த உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டன. இந்த குழு கூட்டத்தில் இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகரவும் கலந்து கொண்டனர். இதன்போது நாடு பூராகவும் காணப்படும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகாரங்கள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் அத்துறையை பலப்படுத்துவதற்கு தேவையான முன்மொழிவுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சிறுவர்களின் விளையாட்டுத்துறை தொடர்பான ஆர்வம் மேம்பட்ட நிலையில் இல்லாமை மற்றும் அவர்கள் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் போக்கு ஏற்பட்டுள்ளதாக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதனால் விளையாட்டுகள் மீது சிறுவர்களையும் ஈடுபடுத்தும் வகையில் விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்ட வேலை திட்டம் ஒன்றின் அவசியம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் போன்று செயற்படக்கூடாது. தொழிற்சங்கங்களும் உரிய வகையில் சேவையாற்றிக் கொண்டே அதை மேம்படுத்தும் வகையில் தங்களுக்கான தேவைப்பாடுகளை கோர வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சங்கம், வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம், வடக்கு மாகாண ஆசிரிய ஆலோசகர் சங்கம் என்பவற்றின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் தனித்தனியே சந்தித்து நேற்று வெள்ளிக்கிழமை காலை கலந்துரையாடினர். கொடுப்பனவுகளை அதிகரித்தல், இடமாற்றங்கள் தொடர்பில் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளாலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது கொடுப்பனவுகள் அதிகரிப்பு மீளாய்வுக்கு இன்னமும் தெரிவிக்கப்பட்டது. இடமாற்றங்களும் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களும் ஆராய்ந்து முன்னெடுக்கும் தீர்மானிக்கப்பட்டது. வடக்கு மாகாண தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயற்பாடுகளை ஆளுநர் பாராட்டினார். அத்துடன் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக சிறப்பாக செயற்படும் உத்தியோகத்தர்களுக்கான மெச்சூரை சான்றிதழ் வழங்கவும் ஆளுநர் இலக்கம் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் தமது திருத்தப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு தொடர்பான ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். மேலும் 1/3 பகுதி ஆளணி வெற்றிடமாக நிலையில் தம்மிடமிருந்து 100% சேவை எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டினார். வதிவிட பயிற்சி நெறி நிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஆளணி வெற்றிடத்திற்கு சில மாற்று ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டதுடன் வதிவிட பயிற்சி நெறியும் தற்போதைய காலத்துக்கு ஏற்ப மாறியமையும் இணக்கம் காணப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை மறுதினம் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாளை முதல்
எதிர்வரும் 2ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமான முதல் கனதுமான வரை மழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிக்கு மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பது மகிழ்ச்சியான செய்தி. பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிகளவிலான வெப்பநிலை நிலவும் மாதமாகும். இதனால் தான் நமது முன்னோர்கள் பங்குனி மாதம் பாதை வழி போவோரை பார்த்திருக்க பாவம் என கூறுவார்கள். எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் கணிசமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது எங்கள் பிரதேச வானிலையில் ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும். அயன இடையொருங்கல் வலய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவுகை காரணமாகவே மார்ச் மாதம் அதிகளவிலான மழை நாட்கள் நிலவ வாய்ப்பு உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரி தினமான மறுநாள் வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அறிவித்துள்ளார். அதற்கான பதில் பாடசாலையானது 1-3 சனிக்கிழமை நடைபெறும் எனவும் அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் எனவும் தெரியப்படுத்தியுள்ளார். இதனை கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை வழக்கறிஞர் போல் வேடமடைந்த ஒருவர் சுட்டுக் கொன்ற சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த நிலையில் துப்பாக்கிதாரிக்கு துணையாக அவருடன் ஒரு பெண்ணும் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இருவரையும் தேடி வந்த நிலையில் பிரதான சந்தேக நபரை புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவருடன் வேன் சாரதி மற்றும் கொலையாளிக்கு உதவிய பெண்ணுடன் தொடர்பில் இருந்த போலீஸ் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் அவருக்கு உதவியாக கூறப்பட்ட பெண்ணை தேடி வந்த நிலையில் அவரை கண்டுபிடித்து தருமாறு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிதாரியும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரியை இடிக்க வாரீர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரில் போலி முகநூல்கள் பதிவுகள் பகிரப்பட்டன. குறித்த பதிவுகள் பகிரப்பட்ட சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானது என தெரிவித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தி அது போலியான விளம்பரம் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் விகாரியை இடிக்க வாரீர் என போலி நூல்களில் விளம்பரப்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக மேலாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் யாழ் பிராந்திய ஊடகவியலாளர்களான கந்தசாமி பரதன், தம்பித்துறை பிரதீபன் ஆகிய 2 ஊடகவியலாளர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பிரிவுக்கு அழைத்த போலீசார் ஊடகவியலாளர்களை அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2 ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்டதுடன் அவர்களிடம் சுமார் 6 மணி நேர தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டனர். பின்னர் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் தாம் அழைக்கும் போது நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் போலீசார் விடுவித்துள்ளனர். அதேவேளை தையிட்டி விகாரிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகரன் உள்ளிட்டோரை பலாலி போலீசார் வாக்குமூலம் வழங்க என நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை பலாலி போலீஸ் நிலையத்தின் உப பிரிவுக்கு அழைத்து சுமார் 2 மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னரே வாக்குமூலங்களை பெற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய மீன்பிடி படகுகளின் சட்டவிரோத அடாவடி இடவாய் படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் 27ஆம் தேதியன்று யாழ் நகரில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தீபக கடற்றொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். இந்திய மீனவர்களின் சட்டவிரோத இழுவைமடி தொழில் நடவடிக்கையானது யாழ் வடக்கில் குறிப்பாக எமது தீபக பிரதேசத்தை கடுமையாக பாதிக்கின்றது. இதை நிறுத்துமாறு நாம் பல போராட்டங்கள் கோரிக்கைகள் முன்வைத்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் எமது வாழ்வுரிமைக்காக போராட்டத்தில் உறுதி செய்து நாம் வீதிக்கு இறங்கி போராட தீர்மானித்துள்ளோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
3 வருட கால ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது என்பது குறித்த அரசியல் பதற்றம் தீவிரமடைகின்ற அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிக்கும் உக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பின் பின்னர் இடம்பெறவிருந்த செய்தியாளர் மாநாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விசேட பிரதிநிதி கெய்தலோக்கும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கியும் இணைந்து நடாத்தவிருந்த செய்தியாளர் மாநாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இறுதியில் இருவரும் இணைந்து புகைப்படம் மாத்திரம் எடுத்துக் கொண்டனர். அவர்கள் அறிக்கைகளை வெளியிடவில்லை, கேள்விகளுக்கு பதிலும் அளிக்கவில்லை. அமெரிக்க தரப்பினரே செய்தியாளர் மாநாட்டினை ரத்து செய்யுமாறு கேட்டனர் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உக்ரைனின் கனிமங்களை அமெரிக்கா பயன்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் மீண்டும் ஈடுபட வேண்டும் என வேண்டுகோள் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.